ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா கொழுக்கட்டை தாங்க. அதுவும் ஒயிட் கிடையாது, ப்ளூ கலர் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். என்னடா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு போச்சு, இப்போ தான் என் கொழுக்கட்டையே அப்லோட் பண்ணலான்னு நினைக்காதீங்க மக்களே. எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே. என் அண்ணன் பரபரப்பாக என்ன படிச்சுட்டு இருக்கானா பூ தாங்க. அது சங்குப்பூ இருக்குல்ல, அதுதான். நாங்கள் நிறைய பூத்துச்சு. நாங்கள் பாதி சாமிக்கு போட்டுட்டு பாதி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க வீட்டுக்கு. இந்த சங்குப்பூவில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை வச்சு டீ கூட போடலாங்க. நம்ம சேனலில் நம்ம ஒரு ஐ திங்க் தேர்டு இல்லைனா ஃபோர்த்து வீடியோ நம்ம இதான் போட்டிருப்போம். ப்ளூ டீ அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். சங்கு புஷ்பம் டீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, பாருங்கள். நாங்கள் பாதி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் இந்த ப்ளூ கலர் கொழுக்கட்டைக்கும் பூரணம் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒயிட்டில் செய்ய போகிறோம். அதுக்கும் சேர்த்து தான் மக்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட கேஷ்யூ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் மக்களே. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் தேங்காய் துருக்கி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு ஃபுல்லாக தேங்காய் இன்றைக்கி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 1 கப்பில் 1 தேங்காய் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. 2 தேங்காய் மூடி துருகி இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 2 ஸ்டஃபிங் பண்ண போகிறேன். 2 கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அதுக்காக இது எடுத்துப்பேன். பாருங்கள், நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு மக்களே. இது நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். வெல்லம் நீங்கள் துருகியும் போடலாம், அல்லது இந்த மாதிரி உடச்சி விட்டும் போடலாம் மக்களே. சூப்பர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த வெல்லம் நான் ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் எடுத்திருக்கேன். வெல்லம் ஒரு 3/4 கப்பு இருக்கும். போட்டு நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் துரியை போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி உடச்சி போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் இருக்குல்ல, அது ஒரு 2 நல்லா உடச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு வதங்கி போயிடும். இது தூக்கி நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம வாட்டர் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப்பு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 1.5 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சா. கொதிக்கிற தண்ணிக்குள்ளே இது எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது அந்த ப்ளூ கலர் எசன்ஸ் எல்லாமே இந்த வாட்டரில் இறங்கிடும். ஃப்ளார் அப்படியே ஒயிட்டாக மாறிடும். ஏன்னா அந்த எல்லாமே ப்ளூ தண்ணியில் இறங்கி போச்சு இல்லை. அதனால் 1 கப்பு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கோம் நாங்கள். அதில் இந்த பூ நம்மளுக்கு வேண்டாம், தூக்கி போட்டுடலாம். ஏன்னா எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வாட்டரில் கலந்து போச்சு. அதனால் அந்த பூ வடி கட்டிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த சங்குப்பூ பெனிஃபிட்ஸ் பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். அதை லிவருக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பல வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில். இதை வச்சு நம்ம நிறைய டிஷ் பண்ணலாம். அதாவது குட்டீஸ்க்கெலாம் கலர்ஃபுல்லாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லலாம், நம்ம நிறைய பண்ணலாம். பாருங்கள், நம்ம தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம். இந்த தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த 1 கப்பு மாவு வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ஒழுங்காக வராது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறான்ல, அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துருச்சு. ஓரளவு அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம கொழுக்கட்டை அச்சு இருக்குல்ல, அது உள்ளே நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ப்ளூ கலர் மாவு வச்சுருக்கோம்ல, அதை ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். அடுத்த லேயர் நான் ஒயிட் மாவு வச்சுருந்தேன், ஒயிட் கொழுக்கட்டை மாவு. அதை வச்சு நம்ம அடுத்த லேயர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் மக்களே. இது பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி சாப்பிடும்போதும் அல்டிமேட்டாக இருந்துச்சு மக்களே. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சங்குப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா, ஒயிட் மாவு இருந்துச்சு. அதை வச்சு அனதர் சைடு இதில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் கலர் பிடிக்கல, ஒயிட் அண்ட் ப்ளூ பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ளூ கலரையே ஃபுல்லாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 கொழுக்கட்டை மட்டும் இந்த மாதிரி நான் பண்ண மக்களே. ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சு இப்போ நம்ம பூரணம் இது கூட செட் பண்ணிடலாம். பூரணம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அதை ரவுண்டாக உருட்டிக்கோங்க. நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வச்சிடலாம். பாருங்கள், வச்சாச்சு. இப்போ திருப்பி நம்ம அதை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ப்ளூ கலர் மாவு எடுத்துக்கலாம். இல்லைனா ஒயிட் மாவு எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கலரில் வரும், நம்ம வந்து 2 மாவு அப்ளை பண்ணியிருக்கோம். ப்ளூ கலரும் அப்ளை பண்ணியிருக்கோம், ஒயிட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு வந்து டபுள் கலராக வரப்போகுதுங்க. ஒரு கொழுக்கட்டையே டபுள் கலராக வரப்போகுது. பார்த்தீங்களா? இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். 3, 2, 1. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதை வந்து நம்ம எப்போதும் இட்லி தட்டில் வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஃபுல்லாக ஹெல்த்தின்னு நினைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி என் அண்ணன் வந்து இன்னொரு அச்சு, நாங்கள் அணில் மாவு வாங்கினோம், கொழுக்கட்டை மாவு. அதுக்கு வந்து இந்த மோல்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது வந்து நாங்கள் ஏற்கனவே வச்சுருந்தோம், எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அந்த அணில் மாவுக்குன்னே தனியாக கொடுத்தாங்க. இவன் வந்து சரி நான் இதில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்ல இதுலேயும், சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபுல்லாகவே நம்ம ப்ளூவில் பண்ணலாம், ஒயிட்டில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக அதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பூரணம் ஸ்டஃப் பண்ணணும். அதே மாதிரி நல்லா டைட்டாக மூடிட்டு அந்த ஓரத்தில் ஒரு நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ள மாவு எடுத்துட்டு, பூரணம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் அந்த மாவில் நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம், வேண்டாம். பாருங்கள் நல்லா அழுத்திட்டு எடுக்கிறான் பார்த்தீங்களா. இதுவுமே ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க, அழகாக வந்துச்சு பார்க்குறதுக்கே. அந்த மோல்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் இப்போ வந்து இதை எடுத்து காமிக்கிறான். உள்ளே நம்ம நெய் அப்ளை பண்ணிட்டு பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடுங்க நம்மளுக்கு. வா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களே சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நாங்கள் ஆல்ரெடி பண்ணதில் கொண்டு போய் இதை வைக்க போகிறோம். அதே மாதிரி அன்றைக்கி நாங்கள் சூப்பராக இந்த மாதிரி தாங்க கொழுக்கட்டை வந்துச்சு. நாங்கள் கையால் கூட செஞ்சோம், நிறைய கையால் செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து அச்சில் வச்சா வந்து மாவு நிறைய வந்துடுது, நம்ம கையாலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையால் நாங்கள் நிறைய செஞ்சோம். அந்த மாதிரி அன்றைக்கி டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. சங்குப்பூ கிடச்சா நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதில் வந்து காய் வந்து நிறைய தொங்கும், பட்டாணி மாதிரி இருக்கும். அந்த காயில் உள்ளே உடச்சி பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் இருக்கும். அதை வந்து நீங்கள் சும்மா மண்ணில் தூக்கி போட்டாலே அது அப்படியே வளர்ந்துருங்க. சங்குப்பூ மட்டும் அது வளர்ந்துச்சுன்னா அப்படியே கொடி மாதிரி அப்படியே படர்ந்துருங்க. நீங்கள் வந்து மற்ற செடிலாம் நீங்கள் வைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக படர்ந்து வந்து நிறைய உங்களுக்கு வந்துடும். பூ வந்து டெய்லி பூக்கும் நிறையா. அந்த மாதிரி நீங்கள் டெய்லி அதில் வந்து டீ போட்டு குடிக்கலாம், அல்வா செஞ்சு சாப்பிட்லாம், கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்லாம், நிறைய பண்ணலாம். பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம சேனலில் நிறையா டைப்ஸ் கொழுக்கட்டை போட்டுக்கோங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலைல ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். பை.